கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே நல்லதொரு செய்தியை வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த அருமையான தருணத்திலே கொடுப்பார்கள். தொலைக்காட்சி நேயர்களாகி உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்திக்காக இயேசுவை அறிந்து கொள். நோ ஜீசஸ். நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார்கள்? தீர்க்கதரிசிகள் எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார்கள்? ஜனங்கள் எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார்கள்? போன்ற காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். யோவான் ஸ்நானகன் எப்படி அறிந்து கொண்டார்? யோவான் 1வது அதிகாரம் 33-34 வசனங்கள். அவன் சொல்லுகின்றான், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிந்து கொண்டான். இவர்தான் உலக இரட்சகர் என்பதை அவன் எப்படி அறிந்து கொள்கிறான்? பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். யோவானாலே அநேகர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். யோர்தான் நதிக்கு வந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானகன் கொடுத்து கொண்டு வந்தார். அநேக யூதேயா, கலிலேயா போன்ற நாடுகளிலிருந்து வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் யோவான் ஸ்நானனாலே. இயேசுவும் 30வது வயதிலே யோவானாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அவர் ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறதை யோவான் ஸ்நானகன் கண்டான். அவனுக்கு முன்னமே இது அறிவிக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று பிதாவாகிய தேவன் சொல்லியிருந்தார் தீர்க்கதரிசிக்கு. எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் தேவன் முன்கூட்டியே எல்லாவற்றையும் அறிவித்து விடுகிறார். அந்த விதமாக இவனுக்கும் அறிவித்திருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வந்தார். பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டானது. முற்பிதாக்களின் காலத்திலே பிதாக்களின் மூலமாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக திருவுளம் பெற்று கொண்டு வந்த தேவன் இந்த கடைசி நாளிலே தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்பட்டார். அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார். அவரை கொண்டு இந்த உலகங்களையும் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஒவ்வொருவரும் அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதை தீர்க்கதரிசியானவன்
இறுதியான தீர்க்கதரிசியானவன் யோவான் ஸ்நானகன் அறிந்து கொண்டான். இரண்டாவது பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு அறிந்து கொள்கிறார். யோவான் 6வது அதிகாரம் 67 69 வசனங்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம் என்று விசுவாசித்தான். அன்பானவர்களே, எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசுவை விட்டுவிட்டு எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள், அடையாளங்களை கண்டார்கள். ஆனாலும் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றவில்லை. அதனால சீசர்களை பார்த்து கேட்கிறார், 12 பார்த்து கேட்கிறார். அப்பொழுது யூதாசும் அதில் இருக்கிறார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். அதற்குத்தான் பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்தியமான ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, நாங்கள் எங்கே போக முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீங்களும் நானும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் இருதயத்திலிருந்து நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சீசர்கள் கூட துவக்கத்திலே சில காரியங்களை அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை என வேதம் சொல்லுகிறது. யோவான் 12வது அதிகாரம் வசனங்கள் 14 16 முடிய நாம் பார்க்கும்போது, அல்லாமலும் சீயோன் குமாரத்தையே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அவங்களுக்கு முன்னே தெரியவில்லை. எஸ்யா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டபடியாக அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. அதே போல அநேக தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்திலே. அந்தப்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதே போல எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இன்றும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ராஜாவாக இருக்கிறார். சரீர பிரகாரமாக ராஜாவாக இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க, சரீர பிரகாரமாக ஜெருசலேமே ஆட்சி செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். என் ராஜ்யம் இவ்வளவுக்கு உரியதல்ல என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் ஆவிக்குரிய ராஜாதி ராஜாவாக, சர்வத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசன வசனத்தின்படியாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. அப்பொழுது அவர்கள் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு, பரமேறி சென்ற பின்பு, இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். சீசர்களே அப்போதான் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. அநேக விஷயங்களை அறிய வேண்டிய பிரகாரமாக சீசர்களே அறியாது இருந்திருக்கிறார்கள். இதில் நீங்களும் நானும் ஏமாத்திரம். நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சீசர்களை பார்த்து கேட்டார்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28-29 வசனங்கள். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அன்பானவர்களே, ஜனங்கள் பல விதமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி என்று எண்ணினார்கள். சிலர் எலியா, பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா, அவர் ஒருவேளை வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பார்த்து, வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள கடவன். இன்றைக்கும் சில சபைகளிலே 2 தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அவர்கள் ஜனங்களாலே காயப்படுத்தப்பட்டு கல்லெறி உண்டு இந்த பூமியிலே மரித்து கிடப்பார்கள். அவர்களை டெலிவிஷனில் பார்ப்போம் என்ற ஒரு தவறான செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இறுதியாக வந்த தீர்க்கதரிசி யார் என்றால் யோவான் ஸ்நானகன். அவனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் எழும்பினதில்லை என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக தேவகுமாரனாக வெளிப்பட்டார். அவர் உலக இரட்சகர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமே இல்லை. அத்துணை அற்புதங்களை இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்பதாக செய்தார். தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக அவைகளை செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஜனங்கள் இவ்விதமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். இயேசு சரியாக அவர்களை பார்த்து கேட்டார், சீஷர்களை பார்த்து கேட்டார். அப்போது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றார். அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். 4வதாக நாம் பார்க்கும்போது, சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்தார். சமாரியர்கள் யூதர்களுடைய களவாதவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கிணத்தண்டையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த சமாரிய பெண்ணின் இடத்திலே தாகத்துக்கு தா என்று சொன்னார். நீர் யூதனாய் இருக்க எப்படி என்னிடத்திலே தண்ணீர் கேட்கலாம் என்று அந்த சமாரிய பெண் கேட்கிறார். அந்த கிணத்தை கொடுத்தது யாக்கோபு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்படியாக உரையாடி கொண்டிருக்கும் போது அவளுடைய அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உடனே அவள் என்ன புரிந்து கொள்கிறாள்? நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று அவள் புரிந்து கொண்டாள். யோவான் 4வது அதிகாரம் 19-21 வசனங்கள். அப்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அவங்க எல்லாம் ஒர்ஷிப் பண்றாங்க, வீணானவைகளை ஒர்ஷிப் பண்றாங்க. ஆனா நீங்க எல்லாம் எருசலேமில் தான் வந்து ஒர்ஷிப் பண்ணணும் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, ஸ்திரியை, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொன்னார். எல்லா இடங்களிலுமே பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது. அந்த காலத்துல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இருக்கின்றோம். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவானவர் அப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்று அந்த பெண்ணிடத்திலே பேசினார். அந்த சமாரிய பெண் அறியாததை தொழுது கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இவைகள் எல்லாம் முன்கூட்டியே அவள் அறிந்தவளாக இருந்தாள். யூதேயா, சமாரியா. யூதேயா தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்த இடம், சமாரியா தேவனை அறியாதவர்கள். ஆனால் அண்டையில் இருக்கிறபடினாலே
வேலைகளுக்கு போக அவர்களோடு கூட பேச்சுவார்த்தை இருந்தது. அதனாலே வேதத்தை நன்கு அறிந்தவளாக இருந்தார்கள். இந்த சமாரிய பெண்ணும் கூட அறிந்தவளாக இருந்தார். யோவான் 4வது அதிகாரம் 25-26 பார்க்கும்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அவர்தான் நான் என்று சமாரிய பெண்ணிடத்திலே சொன்னார். மேசியாவை பற்றி அறிந்தவளாக இருந்தார். மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூட அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு புறஜாதி பெண் மேசியாவுடைய வருகையை அறிந்தவளாக இருந்தாள். இயேசு சொல்லுகிறார், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். எந்த அளவுக்கு காரியங்கள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். 5வதாக மார்த்தாளை குறித்து நாம் படிக்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் 22வது வசனம், இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த மார்த்தாளுடைய விசுவாசம் அந்த அளவுக்கு இருந்தது. ஆண்டவர் தேவனை நோக்கி கேட்கும்போது, பிதாவாகிய தேவனை நோக்கி கேட்கும்போது, இவர் கேட்கும்போது அவர் எதையுமே மறுப்பதில்லை, உடனே தந்தருள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த மார்த்தாள் இடத்துல இருந்தது. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்கிறதிலே விருப்பம் கொள்ளக்கூடியவள். ஆனால் மரியாள் தான் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டவள். ஆனால் இந்த மார்த்தாள் சொல்லுகிறாள் பாருங்க, என்ன வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அநேக உபதேசங்களை செவி வழியாக வாங்கியிருக்கிறாள். அதனாலே அவள் சொல்லுகிறாள், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அவளுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான். அந்த சமயத்தில் தான் இதை சொல்லுகிறாள். தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப இவராலே கூடும், இவர் ஜெபம் பண்ணா தேவன் நிச்சயமாக கொடுப்பார். ஏனென்றால் இவர் தேவனுடைய குமாரன், இந்த பூமிக்கு தேவ குமாரனாக கடந்து வந்தவர் என்பதை இந்த மார்த்தாள் விசுவாசித்தார். அடுத்ததாக பிலிப்புவை நாம் பார்க்கிறோம். 6வதாக பிலிப்புவை நாம் பார்க்கிறோம். இந்த பிலிப்பு பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று மற்ற சீசர்களோடு கூட கேட்க ஆரம்பித்தார். யோவான் 14வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்றார். சீசர்களே அறியாதிருந்தார்கள். பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார். குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், மரித்தோர் உயிரோடு கூட எழுகிறார்கள். இன்னும் அநேக நோய்வாய்ப்பட்டவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள், குணமாக்கினார். திமிர்வாதக்காரனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். தான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக, ஜனங்கள் விசுவாசிப்பதற்காக இதை செய்தார். இத்தனை அற்புதங்களை அவர்கள் பார்த்தும் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவர் சொன்ன பதிலாக இருந்தது. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எனவே இந்த வார்த்தையை அவர் சொன்னார்.
பிலிப்புவோ திருப்தி இல்லை, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா என்று கேட்டார். இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசம் வரவில்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்றால் எப்படி? பிதா எப்படி இருப்பார்? அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும். சில கூட்டத்தார்கள் நாங்கள் பிதாவை கண்டோம், தேவனை கண்டோம் என்று சாட்சி சொல்கிறார்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. திருமறை சொல்வதை நாம் கேட்பதா? உலகத்தில் இருக்க ஜனங்கள் சொல்வதை கேட்பதா? திருமறை தேவனுடைய வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை, சத்தியம் நிறைந்த வார்த்தை. எனவே நாம் திருமறைக்குத்தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று சொல்லுகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அந்த கிரியைகள் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 7வதாக நாம் பார்க்கிறோம், இப்படி இருக்க நீங்கள் கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? 2 பேதுரு 1வது அதிகாரம் 5-9 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாய் இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் நம்மிலே பெருக வேண்டும். நாம் விசுவாசத்தோடு நின்று விட்டால் போதாது. பிசாசுகள் கூட விசுவாசித்து நடுங்குகின்றன, அது போதாது. விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டணும், தைரியத்தோட ஞானத்தை கூட்டணும், ஞானத்தோட இச்சையடக்கத்தை கூட்டணும், இச்சையடக்கத்தோட பொறுமையை கூட்டணும், பொறுமையோட தேவ பக்தியை கூட்டணும், சகோதர சிநேகத்தை கூட்டணும், கடைசி அன்பை கூட்டி வழங்குங்கள். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அந்த அன்பான தேவனை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார். நாம் தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாக கற்றுக்கொள்ளும் போதுதான், ஒருமனப்பட்டவர்களாக தேவனை ஆராதிக்கும் போதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், நீளமும், ஆழமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் தெரியும் அவருடைய ஆழம் எவ்வளவு, அவருடைய உயரம் எவ்வளவு, அவருடைய அகலம் எவ்வளவு, அவருடைய நீளம் எவ்வளவு. இதெல்லாம் நம்ம வேற வாக்கியங்களை வைத்து ஆராய்ந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் எழுதியிருக்கிறார். நமக்காக அன்றைக்கே அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். அந்த சபைக்காக வேண்டுதல் செய்தார். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இந்த விதமாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்திலே அசுத்த ஆவிகள் இயேசுவை அறிந்த ஆவிகளாக இருந்தது. இன்னைக்கு ஜனங்க அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ, அசுத்த ஆவிகள், பிசாசுகள் இயேசுவை அறிந்திருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம்
13-16 வசனங்கள். அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இன்றைக்கு அநேகர் துணிந்து இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பிசாசுகளை துரத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிசாசை துரத்த முடியுமா? அவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாளியை ரட்சிக்கும். இவர்கள் இந்த வசனங்களை பிடித்துக்கொண்டு நாங்களும் பிசாசுகளை துரத்துகிறோம் என்று துரத்துகிறார்கள். ஆனால் எந்த விதமான பிசாசும் போனதாக இல்லை. அதே போல இந்த ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இந்த விதமாக துரத்த ஆரம்பித்தார்கள். அந்த பிசாசு சொன்னது, பவுலை அறிவேன், இயேசுவை அறிவேன், நீங்கள் யார் என்று கேட்டது. ஆக பிசாசுகள் இயேசுவை அறிந்திருக்கின்றன, அசுத்த ஆவிகள் இயேசுவை அறிந்திருக்கின்றன என்று பார்க்கிறோம். 2 பேதுரு 3:18 வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்போதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. Amen. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும். அவரை அறிந்து கொள்ளுங்கள். அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளுங்கள். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆக இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிய வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய மனக்கண்களை திறந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், சபையில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், உம்முடைய குமாரனாகிய இயேசுவை புதிய ஏற்பாட்டின்படியாக சத்தியத்தின்படியாக அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். Jesus Christ is the Son of living God. Amen. எல்லா நன்மைக்கும் காரணம் நீரே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், என்றென்றும் உம் ஆசி பெறவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.